வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நீ எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் என்பதே. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியான மீகாவின் மூலமாக மேசியாவான இரட்சகர் எந்த ஊரில் இருந்து வருவார் என்பதை மிகவும் தெளிவாக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இரட்சகரான இயேசு ஒரு மனிதனாக பிறப்பதின் மூலம் ஆரம்பமானவர் அல்ல. அவர் ஆதி முதலாயிருக்கிறார். அவரே இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேல் வரப்போகிறவரும் அனைத்தையும் ஆளுகை செய்கிறவருமாயிருக்கிறார். இயேசு நித்தியமானவர். ஒரு சிறிய ஊராயிருந்த பெத்லகேமில் இயேசு பிறந்தார். தேவன் சிறியதான ஒரு ஊர், ஒரு சிறிய நபரை பயன்படுத்தி பெரிய அற்புதத்தை செய்வார் என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். தேவன் சிறியதான ஊர், ஒரு சிறிய நபரை பயன்படுத்தி பெரிய அற்புதத்தை செய்வார் என்பதை இதன் மூலம் வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காகவே அனுப்பியிருக்கிறார். நம்மை ரட்சிக்கவும், விடுதலை செய்யவும் மற்றும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதே இயேசுவினுடைய நோக்கமாயிருக்கிறது. ஒன்றுமில்லாத சிறியவர்களான நமக்காகவே இயேசு பூமிக்கு வந்தார். மகிழ்ச்சியுடன் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களை காப்பாற்றி, எங்களை ஆசீர்வதித்து, உயர்த்தி, அநேகருக்கு முன்பாக எங்களை சாட்சிகளாக நிறுத்தியிருக்கும் உமது அன்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். உமது கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.